ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திருவசனங்கள் 1 மேலும் 4 முதல் 10 வரை. பென்யமீன் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலியாக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறுபிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். 100 மடங்காக விளைச்சலை கொடுத்தன. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 1-9 வரை. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, குருகுலம் 1 மாலை வேளையில் அங்கு பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த மாணவர்கள் தண்ணீர் வாளிகளை சுமந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மாணவன் ஒருவன் தன் கையில் இருந்த வாளியிலிருந்து செடிக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு அடியில் கிடந்த கொஞ்சம் தண்ணீரை கீழே விசிறிவிட்டான். இதை பார்த்த குரு அருகில் இருந்த பிரம்பை எடுத்து அந்த சீடனை ஒரு விளாசினார். வேதனையில் துடித்த அந்த சீடன் கோபத்தில், மிக குறைவான தண்ணீரை வீணாக்கியதற்காக இவ்வளவு பெரிய அடியா என்று தன் எதிர்ப்பை தெரிவித்தான். குரு அவனிடம், தண்ணீரை வீணாக்கியதற்காக அல்ல இந்த அடி, நீ வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்று சொன்னார். சீடன் புரியாமல் திகைத்தான். குரு தொடர்ந்தார், நீ தண்ணீரை வீணாக்கியது உன் உள்ளம் இன்னும் பண்பற்றதாக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. உன் உள்ளத்தை இன்னும் சிறப்பாக பண்புடையதாக்குவதற்கு முயற்சி செய் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, குருவினுடைய இறுதி வரிகளின் ஆழம் நமக்கு இன்னும் புரியாமல் இருந்தால் இன்றைய நற்செய்தி அதற்கு சிறந்த விளக்கமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் சுட்டிக்காட்டப்படும் 4 வகையான நிலங்களில் 3 வகையான நிலங்களில் விழுந்த விதைகள் பலன் தராமல்
வீணாய் போனதை பார்க்கின்றோம். இதற்கு காரணம் விதைகள் வீரியமற்றவையாக இருந்தன என்பது அல்ல. நல்ல நிலத்தில் விழுந்து பலன் கொடுத்த அதே வகை விதைகள்தான் மற்ற 3 வகை நிலங்களிலும் விழுந்தன. ஆனால் இம்மூன்று நிலங்களும் பண்படுத்தப்படாதவையாக இருந்ததன் காரணமாக அவற்றால் பலன் தர இயலவில்லை. விதை வீணாய் போனதற்கான காரணம் நிலம் பண்படுத்தப்படாமல் இருந்ததே. நம் வாழ்வில் கூட நம் உள்ளம் பண்படுத்தப்படாமல் இருந்தது என்றால் நம்மை சுற்றியுள்ள பொருட்களையும் வாய்ப்புகளையும் வீணடித்துக் கொண்டே இருப்போம். நம் வாழ்வில் நாம் அனைவருமே மகிழ்ச்சியை அறுவடை செய்ய விரும்புகின்றோம். இந்த மகிழ்ச்சியை நாம் அறுவடை செய்யும் பொருட்டு கடவுள் மகிழ்ச்சிக்கான விதைகளை எப்பொழுதும் நம்மை சுற்றி தூவிக்கொண்டே இருக்கின்றார். சில நேரத்தில் விதைகள் அறிவுரை என்கின்ற பெயரிலும், வேறு சில நேரங்களில் பிரச்சனை என்கின்ற பெயரிலும், இன்னும் பல நேரங்களில் இறைவார்த்தை என்கின்ற பெயரிலும், இன்னும் வேறு பல வடிவங்களிலும் மகிழ்ச்சிக்கான விதைகள் நம்மீது தூவப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எக்கார்ட் டோல் என்ற ஆன்மீக அறிஞர் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட செய்தி தேவையோ அதை பிரபஞ்சம் மிகச் சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நம் வாழ்வில் நடப்பவைகளில் தேவையில்லாது என்று எதுவுமே இல்லை என்று சொல்கின்றார். இப்படிப்பட்ட விதைகள் விழுந்து நமக்குள் பலன் தர அவசியமானது நமது உள்ளத்தை பக்குவப்படுத்தப்பட்டதாக பண்பட்ட நிலையில் வைத்துக் கொள்வது. நமது உள்ளத்தை 25% பண்பட்ட நிலையில் வைத்திருந்தோம் என்றால், அன்பிற்குரியவர்களே, நம் வாழ்வில் நடக்கும் 25% நிகழ்வுகளை நாம் உள்வாங்கி அதன் வழியாக மகிழ்ச்சியை பிறப்பிப்போம். இதற்கு மாறாக நம் உள்ளம் 50% பண்பட்டிருந்தது என்றால், நம் வாழ்வில் நடக்கின்ற 50% நிகழ்ச்சிகளை நேர்மறையாக பார்த்து அவற்றின் வழியாக மகிழ்ச்சி என்கிற விளைச்சலை நாம் தருவோம். 100% பண்பட்ட நிலையில் இருக்கின்ற உள்ளமானது தன் வாழ்வில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகள் வழியாக தன் மகிழ்ச்சியை கண்டுகொள்ளுகிறது. அழைப்பு என்பதே இறைவன் நம் உள்ளத்தில் ஊன்றக்கூடிய விதைதான். நிச்சயமாக எரேமியாவை அழைத்தது போல இறைவன் இன்னும் பலரை, ஏன் எல்லோரையுமே அழைத்திருப்பார். ஆனால் எரேமியாவின் உள்ளம் பண்பட்ட உள்ளமாக இருந்ததன் காரணமாக அழைப்பு விதை அவரில் ஊன்றி வளர ஆரம்பித்தது. இறைவாக்கினர் என்னும் பெரிய விருட்சமாக மாறினார். ஜெபம். இறைவா, எம் உள்ளத்தை தொடர்ந்து பக்குவப்படுத்துவதன் மூலம் எம் வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் பயன்படுத்தி மகிழ்ச்சியை அறுவடை செய்ய வரம் தாரும். ஆமென். அண்ணே, நீங்க இயேசுவோட போதனைகளை சொல்லும்போது ஆசையா இருக்குண்ணே, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குண்ணே. இயேசு சொன்ன ஓமைகளை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கண்ணே. தம்பி, இயேசு பல ஓமைகளை சொல்லியிருக்கார். அதுல இந்த விதைப்பவன் ஓமை மிக அருமையான ஓமை. அதை பத்தி விளக்கி சொல்றேன். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். 30, 60, 100, 30, 60, 100 இறை ஆட்சியில் வளர்ந்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். அண்ணே, பைபிளை மட்டும் கையில் எடுக்கணும்னா
மனசே வரமாட்டேங்குதுண்ணே. அப்படியே எடுத்து வாசிச்சாலும் மண்டையில வசனமே ஏற மாட்டேங்குதுண்ணே. தம்பி, இதுதான்டா இயேசு சொல்ற வழியோரம். வழியோரமாயிருக்காதே, தேவ வசனமும் உனக்குள்ள முளைக்காதே. வழியோரமாயிருக்காதே, தேவ வசனமும் உனக்குள்ள முளைக்காதே. சாத்தான் ஏனும் எதிரி வந்து இறை வார்த்தைய கொத்தியே முழுங்கிடுவான். சாத்தான் ஏனும் எதிரி வந்து இறை வார்த்தைய கொத்தியே முழுங்கிடுவான். ஆமா, நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். வசனத்தை வாசிக்கும் போது இன்பமா தான் இருக்கு, நல்லா தான் தொடங்குறேன். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா பழசு போலவே மாறிடுறேன். அப்புறம் வசனம் எல்லாம் மறந்தே போயிடுது. இதுதான்டா பாறை நிலம். பாறை நிலமா மாறாதே, இறை வார்த்தைய காய்ந்திடச் செய்யாதே. பாறை நிலமா மாறாதே, இறை வார்த்தைய காய்ந்திடச் செய்யாதே. கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தா வசனமும் காணாம போயிடுமே. கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தா வசனமும் காணாம போயிடுமே. ஆமா, நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். அண்ணே, நல்லா தான் பைபிள் வாசிக்கிறேன். ஆனா கவலை ஒரு பக்கம், ஆசை ஒரு பக்கம். இதுல படிச்ச வசனம்லாம் சுத்தமா காணாம போகுதுண்ணே. தம்பி, இதுதான்டா முள்ளு புதர். முள்ளு புதரா மாறாதே, இறை வார்த்தைய நிறுத்தி போடாதே. முள்ளு புதரா மாறாதே, இறை வார்த்தைய நெருக்கி போடாதே. கவலைகளும் ஆசைகளும் வந்து வசனத்தை மறைச்சி கெடுத்திடுமே. கவலைகளும் ஆசைகளும் வந்து வசனத்தை மறைச்சி கெடுத்திடுமே. நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். 30 60 100, 30 60 100 இறை ஆட்சியில் வளர்ந்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். இறை ஆட்சியில் மலர்ந்து